இமாம் ஒய்டி எக்ஸ்பிளைன்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவர் பேர் ராஜேஷ், இவரோட பேர் சுரேஷ். ராஜேஷ் வந்துட்டு ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில் நல்ல ஒரு போஸ்ட்டில் இருக்காரு. ராஜேஷோட ஆனுவல் இன்கம் பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா 20 lakhs வாங்குறாரு. இப்போ சுரேஷ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணி இயர்லி 10 lakhs சம்பாதிச்சுட்டு இருக்காரு. இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துல நம்ம யார் பணக்காரன்னு கேட்டாக்கா கண்டிப்பாக நம்ம ராஜேஷை தான் சொல்லுவோம். இது வந்து தப்பு இல்லை, ஆனால் இது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு அப்சல்யூட் இன்கமோட ஒரு கான்செப்ட். ஆனால் ரொம்பவே நல்லது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிலேட்டிவ் இன்கம் தான். புரியுற மாதிரி ரொம்பவே ஈஸியாக சொல்கிறேன். நம்ம ராஜேஷ் எடுத்துக்கிட்டோம்னாக்கா வீக்லி 80 hours வேலை பார்ப்பாரு. இப்போ நம்ம சுரேஷ் எடுத்துக்கிட்டோம்னாக்கா வீக்லி வெறும் 10 hours தான் வேலை பார்ப்பாரு. இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா ராஜேஷ் வந்துட்டு அரௌண்ட் 480 rupees வாங்குறாரு ஹவர்லி. ஆனால் நம்ம சுரேஷ் பார்த்தீங்கன்னாக்கா ஹவர்லி அரௌண்ட் 1900 rupees வாங்குறாரு. நம்மளோட டைம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வேல்யூபிள் ஆனது. அதனால தான் டைம் இஸ் கோல்டு அப்படின்றாங்க. சுரேஷ் எல்லா வாரமும் ராஜேஷோட கம்பேர் பண்ணக்குள்ள பார்த்தோம்னாக்கா 70 hours கம்மியாக வேலை பார்க்குறாரு. ஆனால் அவர் ஒர்க் பார்க்குற டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே அதிகமாக சம்பாதிக்கிறாரு. இப்போ சுரேஷ் நினைச்சாக்கா அந்த 70 hours-ல இன்னும் நிறைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்னும் நிறைய இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த 70 hours-ல அவரோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கலாம், அவரோட ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கலாம், நிறைய மெமரிஸை வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும் அவரால். இதனால் இவரால் ரொம்பவே ஹாப்பியாக இருக்க முடியும். இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற இப்போ ராஜேஷ் எடுத்துக்கிட்டோம்னா இவர் ஒர்க்கை தவிர பாக்கி எதுலேயுமே இவரால் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது. இதனால இவருக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் அதிகமாகி ரொம்பவே சோகமாக வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பாரு. ஃபோக்கஸ் ஆன் எஃபெக்டிவ்னஸ் நாட் எஃபிஷியன்ட். அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எலிமினேஷன். நம்ம எந்த ஒரு வேலையை பார்க்க போறோம்னாலுமே அது செலக்டடாக நமக்கு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கமோ அதை நம்ம பர்ஃபெக்டாக செய்யணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியணும். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு பிளான் கிரியேட் பண்ணி வச்சுக்குவோம். அந்த பிளான் படி அதை நம்ம ஒரு எக்ஸிக்யூட் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 2 பார்த்தீங்கன்னாக்கா பை பேக் யுவர் டைம். நிறைய பணக்காரவங்க வீட்டிலலாம் நம்ம பார்த்துருப்போம், நிறைய ஹெல்பர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட வீடு வந்துட்டு கூட்டி துடைக்கிறதுக்கு, காரை கழுவுறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கக்குள்ள ஜஸ்ட் பணம் அதிகமாக வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ஷோ ஆஃபை நம்ம கிட்ட காட்டுறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மை அது இல்லை. நம்ம இந்த வீடு பெருக்கி கூட்டுறது, காரை கழுவுற வேலைலாம் யார் வேணாலும் பார்ப்பாங்க. 1 hour-க்கு வந்துட்டு 80 rupees அது போல் வந்துட்டு அவங்களுக்கு பே பண்ணி இந்த வேலையெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அந்த நேரத்தை இவங்க சேவ் பண்ணி அதில் இவங்க நிறைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிப்பாங்க. அந்த 1 hour-ல வந்துட்டு இவங்க 500 சம்பாதிக்கணும்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு அவங்களோட டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வேல்யூபிள். அதனால தான் இப்படி பண்ணுறாங்க. அடுத்து என்னன்னாக்கா மேக் மோர் ஸ்பெண்ட் லெஸ். அதாவது நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம், வெளிநாட்டில் போய் காசு சம்பாதிப்பாங்க. அதாவது வேற ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக்கை யூஸ் பண்ணி நல்லா பணம் சம்பாதிக்க முடியும். இப்போ ஒருத்தர் துபாயில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கிருந்து வீடு ரொம்ப தள்ளி இருக்கு. அதனால அவருக்கு டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் இப்போ இருக்கிற இடமும் ரொம்ப பிஸியான இடம்ன்றனால அங்கே ரெண்ட்டுமே ரொம்ப அதிகமாகவும் சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு எக்ஸ்பென்ஸும் ரொம்ப அதிகமாகவும் இருக்கு. இதனால அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே அவரால் நிறைய மணியை சேவ் பண்ண முடியலை. ஆனால் இன்னொருத்தவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாரு, டாலரில் சம்பாதிக்கிறாரு. இவர் இருக்கிறதுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் தான் இருக்காரு. ரொம்பவே சிம்பிளான இடத்துல தான் இருக்காரு. அமெரிக்கன் டாலருக்கும் இந்தியா ருப்பீஸுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக்கலி ரொம்பவே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதனாலே பார்த்தீங்கன்னாக்கா இவர் இங்கே ரொம்பவே பணக்காரராக இருப்பார். ஒரு லேப்டாப்போ இன்டர்நெட் கனெக்ஷனும் இருந்தால் போதும், இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் இருந்துக்கிட்டே அவரால் அவரோட பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். நம்ம இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டட் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் மார்க்கெட், ரீசெல்லிங் பிஸ்னஸை மட்டும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம். Alibaba.com-ல இருந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸை ஹோல்சேலில் வாங்கி அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இதிலெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரீட்டைல் பண்ணிடுவாங்க. இப்படி பண்றதுனால அவங்களால சூப்பரான ஒரு பாசிவ் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தின பேசிக் வீடியோவோ இந்த மாதிரி பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ற விஷயங்களை எல்லாத்தையுமே நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. The 4-hour work week அப்படின்ற இந்த புக்ல தான் இந்த விஷயத்த எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே படிப்படியா கத்துக்கிட்டு நம்ம சேர்ந்தே வளருவோம். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.